வணக்கம். திருமாவளவனின் மூலமாக ராகுல் காந்தியை சந்தித்த விஜய். சமீபத்தில் ஒரு யூடியூபர் திருமாவளவன் அவர்களின் மூலமாக தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் ராகுல் காந்தியை சமீபத்தில் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தினார் என்றும், மேலும் தமிழகத்தில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறும், தமிழக வெற்றிக் கழகம், காங்கிரஸ் கட்சி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி போன்ற கட்சிகள் இணைந்து ஒரு புதிய கூட்டணியை உருவாக்கும், திமுக காங்கிரஸ் கட்சிக்கு உரிய அங்கீகாரத்தையோ தொகுதிகளையோ வழங்குவது இல்லை, இதனால்தான் இந்த மிகப்பெரிய பிரச்சனை எழுந்துள்ளது என கூறியிருந்தார். ஆனால் இது பற்றி விசாரித்த போது இது நடைபெற்றது இப்பொழுது இல்லை, இது பல ஆண்டுகளுக்கு முன்பு என்று பலர் கூறுகிறார்கள். அதாவது விஜய் அவர்கள் கட்சி தொடங்குவதற்கு முன்பாகவே ராகுல் காந்தியை திருமாவளவனின் மூலமாக விஜய் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியதாக கூறப்படுகிறது. தற்பொழுது திருமாவளவனை விஜய் சந்திக்கவில்லை என்றும், மேலும் திமுக கூட்டணியில் விரிசலை ஏற்படுத்துவதற்காக ஒரு சிலர் வேண்டுமென்றே திருமாவளவனின் மீது உள்ள காழ்ப்புணர்ச்சியாலும் விஜயை வீழ்த்திவிட வேண்டும் என்ற எண்ணத்திலும் தான் இதுபோன்று தொடர்ந்து பொய்களை பேசி வருகிறார்கள். உண்மையில் திருமாவளவனும் விஜயும் தற்பொழுது எந்த சந்திப்பையும் நிகழ்த்தவில்லை, இது கடந்த காலங்களில் நடைபெற்றது என்று கூறுகிறார்கள். மேலும் காங்கிரஸ் கட்சியிலிருந்து சமீபத்தில் பாரதிய ஜனதா கட்சியில் இணைந்த விளவங்கோடு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான திருமதி விஜயதாரணி அவர்கள் கூட விஜய் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தை தொடங்கியதற்கு காரணமே ராகுல் காந்தி தான். ஒருமுறை ராகுல் காந்தியை விஜய் அவர்கள் நேரில் சந்தித்து தன்னை காங்கிரஸ் கட்சியில் இணைத்துக் கொள்வதாகவும், மேலும் அவருக்கு மாநில தலைவர் பொறுப்பை வழங்க வேண்டும் என்று கேட்டதாகவும், ஆனால் ராகுல் காந்தி அவர்களோ, உங்களுக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாளம் உள்ளது, தமிழகத்தில் நீங்கள் மிகப்பெரிய ஆளுமை, அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் ஏன் மாற்றுக் கட்சியில் இணைய வேண்டும், நீங்களே ஒரு கட்சியை தொடங்கலாமே என ராகுல் காந்தி கூறினார். அதன் பின்புதான் விஜய் சுதாரித்து கொண்டு தற்பொழுது கட்சியை தொடங்கியுள்ளார் என விஜயதாரணி கூறியிருந்தார். திமுக கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி நெடுநாளாக இருந்து வருகிறது. திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகள் கட்சியை எப்படியாவது அந்த கூட்டணியிலிருந்து வெளியேற்றி அதிமுகவுடனோ அல்லது தமிழக வெற்றிக் கழகத்துடனோ இணைத்துவிட வேண்டும் என்பதில் பாரதிய ஜனதா கட்சி தொடர்ந்து முயற்சித்து வருகிறது. வட தமிழகத்தில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சியாக உள்ளது. இவர்களுக்கான வாக்கு வங்கியை அப்படியே திமுகவிடம் மடைமாற்றி விட்டுவிடுகிறார்கள். பட்டியல் சமூக மக்கள் தமிழகம் முழுவதும் 21% பேர் வசித்து வருகிறார்கள். மேலும் பறையர் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்களோ 10% அதிகமானவர்கள் வசித்து வருகிறார்கள். இதேபோன்று கிறிஸ்துவ பறையர் சமுதாயத்தினரும் 2.5% பேர் உள்ளார்கள். இவர்கள் அனைவருமே திருமாவளவனின் மூலமாக திமுகவை ஆதரிக்க தொடங்கிவிட்டார்கள். இதனால் தான் திமுக தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வருகிறது. பட்டியல் சமூகம், சிறுபான்மையினர் என அனைவரும் சேர்த்து திமுகவிற்கே வாக்களித்து வருவதுதான் திமுகவின் வெற்றிக்கான ரகசியமாக இருந்து வருகிறது. அதை எப்படியாவது வீழ்த்திவிட வேண்டும், திருமாவளவனை திமுக கூட்டணியிலிருந்து பிரித்துவிட வேண்டும் என்பதற்காகத்தான் தொடர்ந்து பல்வேறு விதமான பிரச்சனைகளை இதுபோன்று கிளப்பி வருகிறார்கள். விஜயை திருமாவளவன் சந்தித்தது இல்லை என்பதுதான் உண்மை. மேலும் இதுபோன்ற ஒரு நிகழ்வு நடந்தது என்று அந்த செய்தியாளர் கூறுவது அவரது சொந்த கருத்தாக இருக்கலாமே தவிர உண்மை இல்லை என பலர் கூறி வருகிறார்கள். மேலும் தமிழக வெற்றிக் கழகம் தொடர்ச்சியாக ஒரு மிகப்பெரிய கூட்டணியை உருவாக்கிவிட வேண்டும் என்பதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, புதிய தமிழகம் போன்ற கட்சிகளோடு பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறது. விஜய் அவர்களும் தாங்கள் கூட்டணி அமைக்க விரும்பிய முதல் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சிதான் என்பது போன்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு தான் முதலாக நெருக்கம் காட்டினார். மேலும் விஜய் அவர்கள் கட்சி அறிவித்ததில் இருந்து கொடி, மாநாடு என அனைத்திற்கும் திருமாவளவன் முதல் ஆளாக அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருந்தார். இதுபோன்ற சூழ்நிலையில் விஜய் எப்படியாவது திருமாவளவனை தங்களது கூட்டணிக்குள் கொண்டு வந்து விட வேண்டும் என விஜய் விரும்பினார். ஆனால் அது நடைபெறாமல் சென்று விட்டது. வரும் காலத்தில் அது நடைபெறலாம், நடைபெறாமலும் போகலாம். இந்த தேர்தலில் நாங்கள் திமுக கூட்டணியில் தான் இருக்கின்றோம். ஒருவேளை எங்கள் கூட்டணிக்கு பாரதிய ஜனதா கட்சியோ பாட்டாளி மக்கள் கட்சியோ வந்தால் நாங்கள் அங்கிருந்து கண்டிப்பாக வெளியேறுவோம். நாங்கள் மாற்று வழியை தேடுவோம். நாங்கள் ஒரு 10 பேரை சட்டசபைக்கு அனுப்பி எதையும் செய்ய போவதில்லை. எங்களுக்கு கொள்கை கோட்பாடுதான் முக்கியம். அதை நோக்கித்தான் நாங்கள் பயணிக்கின்றோமே தவிர சட்டமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவது, நாடாளுமன்ற உறுப்பினர்களை உருவாக்குவது எங்களது நோக்கம் இல்லை என திருமாவளவன் மிக காட்டமாக பதிலளித்திருந்தார். நன்றி.